வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் ஒரு ரிமோட் எல்லாத்தையும் கழட்டி மாட்ட சொல்லியிருந்தேன். அது என்ன ரீசன்றது இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ரிமோட்டை சுற்றி பாருங்கள். ஒரு சைடில் வந்து உங்களுக்கு கேப் தெரியும். இந்த கேப் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து மோல்டிங் கிடையாது. ஃப்ரண்ட் பேனல், பேக் பேனல் ரெண்டையுமே தனித்தனியாக மோல்டு பண்ணி லாக்கிங் சிஸ்டம் மூலிமா அதை வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த லாக்கை வந்து ஓப்பனர் வச்சு ஓப்பன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, ஃப்ரண்ட் பேனலும் பேக் பேனலும் தனியாக வந்துருச்சு. இப்போ நம்ம சொல்கிற வார்த்தையை நல்லா கவனிச்சுக்குங்க. சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ அந்த பேக் பேனலில் பாருங்கள், உங்களுக்கு ஸ்டெம்ப் இருக்கும். 1 இன்ச்சு கேப்பில் ஸ்டெம்ப் இருக்குது. இப்போ அதே ஃப்ரண்ட் பேனலில் பாருங்கள், அது காடி இருக்கும். அந்த ஸ்டெம்ப் உட்கார அளவுக்கு காடி இருக்கும். ரெண்டையுமே சேர்த்து வச்சு லாக் பண்ணும்போது உங்களுக்கு லாக் ஆகிடுது. இதுதான் லாக்கிங் சிஸ்டம். இந்த லாக்கிங் சிஸ்டம் தான் உங்களுக்கு எதில் வரப்போகுது, செல்ஃபோனில் வரப்போகுது, எல்இடி டிவியில் வரப்போகுது, லேப்டாப்பில் வரப்போகுது. ஸோ அதுக்காக தான் நான் ஒரு ரிமோட்டை வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்தேன். இந்த ரிமோட்டை கழட்டி மாற்ற மெத்தடை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே என்ன செய்வோம்னா, ஒரு செல்ஃபோன் எடுத்துருவோம். செல்ஃபோன் எடுத்துட்டிங்கன்னா சிம் ட்ரே எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மேலே மைல்டாக ஒரு சின்ன கேப் தெரியுது. அந்த கேப்பில் வந்து நான் நெயிலை இன்சர்ட் பண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லாக்லேருந்து ரிலீஸ் பண்ணுறேன். பார்த்துட்டே இருங்க. இது பார்த்திங்கன்னா ரிமோட்டோட உங்களுக்கு நீளம் கம்மி, அகலம் கொஞ்சம் ஜாஸ்தி. அப்போ சுற்றி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணுறோம். இந்த லாக் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கொஞ்சம் நெருக்கமாக கொடுத்துருக்காங்க. நம்ம ரிமோட்டில் பார்த்தோம்ல ஒரு 1 இன்ச் அளவு கேப் இருந்துச்சுல, அந்தளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் நெருக்கமாக கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன்னா, ஒரு எக்ஸாம்பிள் மழை தண்ணி பட்டாலோ வேர்வை தண்ணி பட்டால் கூட உள்ளே போயிடக்கூடாதுனால அதை பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பேக் டோரை தனியாக கழட்டிட்டோம். இப்போ சென்டர் பேனலில் கவனிங்க. இந்த சென்டர் பேனலில் அந்த காடி இருக்குது பார்த்தீங்களா, சின்ன சின்னதாக அந்த காடி இருக்குது. அதை காட்டிலும் கொஞ்சம் இடைவெளி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பேக் டோர்லேயும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெம்ப் இருக்குது, அதே சேம் ஸ்டெம்ப் இருக்குது. இப்போ நம்ம கழட்டியாச்சு. மறுபடியும் மாட்டும் போது என்ன பண்ணுறோன்னா, இந்த ஸ்டெம்பை கரெக்டாக அந்த காடியில் வச்சு லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டோர் லாக் ஆகிடும். அவ்வளோதான். நம்ம வந்து எந்த வித ஒரு டேமேஜுமே இல்லாமல் ஒரு பேக் டோரை கழட்டிட்டு திருப்பி அதை நம்ம மாட்டிட்டோம். இதுதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா? இந்த விஷயத்தை கற்றுக்குங்க. அடுத்த வீடியோவில் வந்து என்னென்ன லாக் சிஸ்டம்லாம் இருக்குது, அதை நம்ம எப்படி எப்படிலாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போர்டுக்குள்ளே போவோம். அதுக்கப்புறம் காமனாக வந்து செல்ஃபோனில் என்னென்ன கம்ப்ளைண்ட் வருது, அதை நம்ம எப்படி சரி பண்ணுறோம். ஏன்னா ஒரு டிவைஸை நீங்கள் ப்ராப்பராக கழட்ட தெரிஞ்சால் தான் அதை நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ பொறுத்த மட்டும் ஒரு டோரை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் இதில் லாக் சிஸ்டம் எந்தெந்த மாதிரிலாம் இருக்கும், அதை நம்ம எப்படி எப்படிலாம் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்றத கற்றுக்குருவோம். அதுக்கு அடுத்த லெவலில் நம்ம போர்டு சர்வீஸு நம்ம எல்லாமே பார்ப்போம், தொடர்ந்து பார்ப்போம்.